அடுத்தது வஜினிஸ்மஸ் உள்ள கப்பில் நம்ம எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணுறதுங்கிற பற்றி சொல்கிறேன். அதாவது ஒரு முதல் இரவில் வந்து ஒரு கணவன் மனைவி வந்து ஆஃப்டர் மேரேஜ் வந்து உடலுறவில் ஈடுபடும் பொழுது அன்னைக்கே வந்து அந்த வலியை ஃபீல் பண்ணி அந்த பெண் வந்து ஃபீமேல் பார்ட்னர் உடலுறவுக்கு அலோவ் பண்ணல அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் இருந்துன்னா ஒரு 3 to 4 டைம்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு முடியலன்னா நீங்கள் உடனடியாக தகுந்த செக்ஷுவல் மெடிசன் கன்சல்டன்ட்டை நீங்கள் அப்ரோச் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா இது வந்து உளவியல் சம்மந்தப்பட்ட மனசு சம்மந்தப்பட்ட ஒரு ப்ராப்ளங்கிறதுனால உங்களால் தனிமையாக ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து சரி பண்ண முடியாது. இது ஆரம்பத்திலே சரி பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப சியர்ஃபுல்லாக நல்லபடியாக இருக்கும். இதுக்கு என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு நாங்கள் வந்தோடனே என்ன பண்ணுவோம்னா டீட்டெயில்டு ஹிஸ்ட்ரி டேக்கிங் அதான் ரொம்ப முக்கியம். நான் சொல்லியிருக்கேன் சைல்டுஹுட் செக்ஷுவல் அப்யூஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் அந்த வஜினிஸ்மஸ்க்கு. ஸோ அந்த டீட்டெயில்டாக ஹிஸ்ட்ரி எடுக்கும் பொழுது நமக்கு எங்கே ரூட் காசுங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது கண்டுபிடிச்சிட்டுன்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் செஷன் நாங்கள் அரேஞ்ச் பண்ணுவோம். அந்த கவுன்சிலிங் செஷனில் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் மேல் பார்ட்னர் அதாவது கணவர் அவர்களுக்கு நாங்கள் என்ன புரிய வைப்போம்னா உங்களுடைய ஒய்ஃப் வந்து வில்ஃபுல்லாக அதாவது வேணும்னே உங்களை வந்து உடலுறவுக்கு அவங்க அலோவ் பண்ணாத நிலைமையில் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் அவங்களுக்கு புரிய வைக்கணும். அதாவது நாட் வில்ஃபுல்லி அவாய்டிங் தி பார்ட்டிசிபேஷன் இன் தி இன்டர்கோர்ஸ் அப்படிங்கிறத வந்து யாருக்கு மேல் பார்ட்னருக்கு புரிய வைக்கணும். அது ஒரு நேச்சுரலான பெயினுக்கு ஒரு ப்ரொடெக்டிவ் ரிஃப்ளெக்ஸ், அந்த ரிஃப்ளெக்ஸ் வேலை செய்கிறதுனால அவங்க அதை அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சாதான் அந்த கம்ஃபர்டபுளாக ஆணும் பெண்ணும் கம்ஃபர்டபுளாக இதை புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு என்ன ப்ராப்ளங்கிறத கான்செப்டை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட் செக்ஸ் தெரப்பி எப்படி கொண்டு போவோம்னா மாஸ்டர் அண்ட் ஜான்சன் மெத்தட். அதாவது ஃபஸ்ட்டு பெண்களுக்கே நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். அதாவது ஃபிங்கரை வச்சு நீங்களே டைலைட் பண்ணுங்கிறது ஒரு மெத்தடு. அடுத்தது ஹஸ்பண்டுக்கு நாங்கள் என்ன சொல்லுவோம்னா பீரியாடிக்கல் ஃபிங்கர் டைலட்டேஷனை நாங்கள் டீச் பண்ணுவோம். அதுக்கு சைலோகன் ஜெல்லி அப்ளை பண்ணி ஒரு சிண்டு விரல், அடுத்தது ஆள்காட்டி விரல், அடுத்தது 2 விரல், அது மாதிரி டைலட்டேஷனை பீரியாடிக்கலாக ஃபிங்கர் டைலட்டேஷன் பண்ண சொல்லுவோம். அடுத்தது வந்து இந்த ஃபிங்கர் டைலட்டேஷன் பண்ணும்போது அந்த பெண் உறுப்புக்குள்ளார இந்த ஃபிங்கரை உள்ளார வச்சதுக்கப்புறம் அவங்கள கண்ட்ராக்ட் பண்ண சொல்லணும். 3 to 4 செகண்ட் நல்லா ஹோல்ட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ண சொல்லணும். அது மாதிரி ரிப்பீட்டடாக பண்ணி அவங்கள வந்து ஒரு நார்மலைஸ் பண்ணணும். அடுத்தது வந்து டைலட்டர்ஸ் இருக்குது, வெஜினல் டைலட்டர்ஸ். அதை வந்து சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அடுத்தது கீகல் எக்ஸசைஸ், அந்த பெல்விக் ஃப்ளோர் மசிலை வந்து ஸ்ட்ரெங்தனிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ரிலாக்ஸேஷன் பர்பஸுக்கும் அந்த எக்ஸசைஸை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். 3 months அவங்க மினிமம் அந்த கீகல் எக்ஸசைஸ்லாம் பண்ணாங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக வஜினிஸ்மஸ்லேருந்து அவங்க ரிலீவ் ஆகலாம். அடுத்தது இது எல்லாமே நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி செக்ஸ் தெரப்பியில் வந்து சென்சேட் ஃபோக்கஸ் எக்ஸசைஸ், அதாவது சிஸ்டமேட்டிக்காக டீசென்சிட்டைஸ் பண்ணணும் அவங்க பிரெயினை. அந்த பய உணர்வுலேருந்து அவங்கள நார்மலாக்கி அந்த ஆங்ஸியஸ் மூமெண்ட் எல்லாம் வந்து காம் டவுன் பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் இந்த செக்ஸ் தெரப்பி கொடுத்தோம்னா ரொம்ப எஃபெக்டிவாக ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லபடியாக முடியும். அடுத்தது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து போட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்க. சில கைனகாலஜிஸ்ட் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அவங்க சொல்கிறது என்னென்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. போட்டாக்ஸ்னா பொட்டுலினம் டாக்ஸின் ஒரு இன்ஜெக்ஷன். அதை வந்து அந்த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸில் இன்ஜெக்ட் பண்ணும்போது அந்த மசில் கண்ட்ராக்ஷனில் ரிலாக்ஸேஷன் ஆகி அந்த பெயினை ரிலீவ் பண்ணுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ ஒரு தகுந்த செக்ஷுவல் மெடிசன் கன்சல்டன்ட் நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா நல்ல ஆலோசனை கவுன்சிலிங் பெற்று செக்ஸ் தெரப்பி பெற்று இந்த கண்டிஷன்லேருந்து நீங்கள் விடுபடலாம். நல்ல முறையான வாழ்க்கையை நீங்கள் தொடங்கலாம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன்.